Hello friends, Assalamu alaikum. Welcome to Veg Kurma. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான சூப்பரான இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு சட்னி. நீங்க இனிமே சட்னி அரைக்க வேண்டாம், ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். once இது ரெடி பண்ணீங்கனா உங்களுக்கு 10 நாளைக்கு வேலை மிச்சம். நீங்க எப்பலாம் வெளில போயிட்டு வரீங்களோ அப்பலாம் இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுலபமா எப்படி இது செய்யறதுன்னு பாப்போம். இதுக்கு முதல்ல இந்த சட்னிக்கு முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் 4 வரமிளகாய் எடுத்துர்க்கேன். 3 பூண்டை சின்ன சின்னதா நறுக்கி நடுவுல நறுக்கி ரெண்டு ரெண்டா சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் இது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஜீரகம் ஃப்ளேவர் பிடிச்சா போடுங்க, இல்லனா ஜீரகம் ஃப்ளேவரை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வரமிளகாய், பூண்டு, ஜீரகம் இது மூணும் 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் இந்த பாத்திரத்தை அப்படியே கீழே இறக்கி வைங்க. இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஃபேன்ல ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இதை கொரகொரப்பா ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு சட்னிக்கு முக்கியமான பேஸ் அதான் அந்த இன்கிரிடியன்ட் தான். அதாவது நிலக்கடலை, வேர்க்கடலையை வந்து வறுத்து வச்சுருக்கோம். இந்த வறுத்த வேர்க்கடலை கடையிலையும் விற்கிது, நீங்களும் வாங்கி வீட்டில் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சிருந்ததோட நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிருக்கீங்க, ஷாப்பிங் போயிட்டு வரீங்க, ஒரு கோயில் போயிட்டு வரீங்க, வீட்டில் வந்து சாம்பார் சட்னி எதுவும் இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த பவுடரை வச்சு நம்ம சட்னி செய்யலாம். எப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு 2 பேர் இருக்கீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சட்னி வந்து திக்காக வேணும்னா திக்காக, தண்ணியாக வேணும்னா தண்ணியாக, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு அந்த நம்ம சட்னி பவுடர் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு, நீங்கள் எப்போ சட்னி செய்கிறீங்களோ அந்த டைமில் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு சட்னியோட ஃபார்மேட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தாளிக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்குறோம். ஒரு பிஞ்ச் பெருங்காயம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா கூடுதல் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துற வேண்டியதான். சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப சூட்டாகும். அதே மாதிரி உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். எவ்வளோ நீங்கள் டயர்டாக இருக்கப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு பசங்களை அவசரமாக ரெடி பண்ணுறீங்க, காலைல கூட சட்னி நம்மளால் செய்ய முடியல, மத்தியானம் லஞ்ச் பேக் பண்ணும் அப்படிங்கிற டைம்லலாம் இதை செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பட்ஸ் டூப்லமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.